அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவுல நீர் உருண்டை செய்ய போறோம். அரிசி மாவுல நீர் உருண்டை செய்வோம்ல, உப்பு உருண்டை மாதிரி. அதே மாதிரி கோதுமை மாவுல இந்த இட்லி பொடிலாம் போட்டு ஒரு கிறிஸ்பியா நீர் உருண்டை ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் எப்படி வேணால் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. வாங்க இந்த கோதுமை மாவு நீர் உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒரு பானில் 1 கப்பு கோதுமை மாவு எதுவும் சேர்க்காம ட்ரை ஃப்ரை சும்மா வெறும்னே ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை மாவுலேருந்து நல்ல ஒரு அரோமா வரும், வாசனை. அந்த வாசனை வர வரைக்கும் சிம்மில் வச்சு மெதுவாக அழகாக வறுக்கணும். அடி பிடிக்காமல், தீயாமல், கருக்காமல் வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுங்க. அதே பானை அடுப்பில் வச்சுட்டு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 கிராம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கேரட்டு சீவி வச்சுருக்கோம், அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கேரட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எந்த அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கோமோ அதே அளவு தண்ணியை இதோட சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான உப்பும் இதோட சேர்த்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை இதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். அப்படியே சூட்லேயே நல்லா கிண்ட கிண்ட கோதுமை மாவு இந்த சுடு தண்ணியில் நல்லா வேகும். உங்களால் மேக்சிமம் எந்த அளவுக்கு கரண்டி வச்சு கிண்ட முடியுமோ அந்த அளவுக்கு கிண்டிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிங்கன்னா அந்த சூட்லேயே நல்லா வேகும் இந்த மாவு. அதுக்கப்புறம் அந்த இளம் சூடு இருக்கும், அப்படியே நம்ம பிசைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பிசையது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் மெதுவாக பார்த்து நம்ம பிசைஞ்சிடலாம். ரொம்ப சூடாக இருந்தால் கையில் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடுங்க. இது மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சு, இப்போது சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்துருக்கோம் கோதுமை மாவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுடு தண்ணியில் போட்டு கிண்டதுனால அதுலேயும் கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த பால் பணியாரத்துக்கெலாம் சின்ன உருண்டை பண்ணுவோம் பாருங்கள், அது மாதிரி உருண்டை சின்ன சின்னதாக எல்லா மாவையும் உருண்டையாக்கிக்கணும். நம்ம எண்ணெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இது மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு அதை உங்ககிட்ட இட்லி குண்டான் இருந்ததுன்னா இட்லி குண்டானில் பண்ணலாம். இல்லை இந்த ஸ்டீமர் இருந்தால் ஸ்டீமரில் கூட வேக வைக்கணும், அந்த உருண்டைங்களை வேக வைக்கணும். நான் இது மாதிரி ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வாழை இலை போட்டு நான் வானொலியிலேயே வேக வைக்கிறேன். இந்த உருட்டின உருண்டையெல்லாம் அதில் போட்டுட்டு
இதை வந்து ஒரு சின்ன தட்டு போட்டு நல்லா மூடிடணும். அதாவது அந்த ஆவி வெளியே போகாத அளவுக்கு மூடிட்டு ஒரு 5லேருந்து இல்லை 6 நிமிஷம் 7 நிமிஷம் கூட வேக வைக்கலாம். நல்லா வேகணும். இந்த செட்டப் இல்லைன்னா நீங்கள் இட்லி குண்டானில் கூட ஈஸியாக வேக வச்சுக்கலாம். இப்போது வேக வச்ச இந்த உருண்டைங்களை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் அந்த பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு திரும்பவும் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடித்து வரணும். ரெண்டே 2 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொடியாக நறுக்குன இஞ்சி அதையும் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கோதுமை பால் நீர் உருண்டை, அதை இதில் போட்டுட்டு அப்படியே லேசாக ஃப்ரை பண்ணணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ரொம்ப உடையாமல் அழகாக இது மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அதாவது அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும், இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராகிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி அதை ஒரு 1½ ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதோட சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டினீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், டின்னரு கூட சாப்பிட்லாம். அருமையான கோதுமை மாவு நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட நீங்கள் ஒரு சட்னி இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.